வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது கல்கண்டு பொங்கல். அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர்ஸ், இன்றைக்கி நான் கல்கண்டு பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் பச்சை அரிசி எடுத்துருக்கேன். இந்த கப் அளவு 1 கப்பு. ஓகே வீவர்ஸ், நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இந்த கப்பு அளவு 1/4 கப்பு பாசிப்பயிர், 3/4 கப்பு கல்கண்டு, பால் 2 கப்பு, முந்திரி பருப்பு, திராட்சைப்பழம், தேவையான அளவு நெய், தேவையான அளவு உப்பு. இப்போ பாருங்கள், நான் அரிசியை நல்லா சுத்தமாக கழுவிட்டேன். இப்போ தண்ணியில் போட்டு இப்போ நான் ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். முதல் பாசிப்பருப்பு நம்ம வறுத்து எடுத்துடலாம். வறுத்துட்டு பிறகு சுத்தமாக கழுவிடுவோம். ஓகேவா, முதல் வறுத்து எடுத்துருவோம். வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், சுத்தமாக கழுவிட்டேன். இதோடு சேர்த்து ஊற வச்சுருங்க. ஓகேவா, ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஓகேவா, இப்போ நெய் சேர்த்துக்குவோம். ஒரு கரண்டி. ஓகேவா, சேர்த்தாச்சு. ஓகேவா, இது போட்டுக்குவோம். ஓகேவா, அரிசி போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இது கூட 1 கப்பு பால், ஓகேவா, தண்ணி. நான் தண்ணி 1/2 கப் ஊற்றுறேன். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இனிப்புக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அரிசி நல்லா வேகணும், அது வரைக்கும் மூடி வச்சிடணும். ஓகேவா, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சோறு நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா இந்த கரண்டி வச்சு நல்லா அப்படி அமுக்கி விடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா கரண்டியில் வச்சு நல்லா அமுக்கி விட்டேன். பாருங்கள், நல்லா குழஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, இது கூட நான் கற்கண்டு போட போகிறேன். ஓகேவா, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இருக்கிறதையும் போட்டுருவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அப்படி உங்களுக்கு மேற்கொண்டு இனிப்பு வேணுனாக்கா நீங்கள் மேற்கொண்டு போட்டுக்கலாம். இதிலே அந்த கல்கண்டு நல்லா கரைஞ்சிடும். இது கூட நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் முந்திரி பருப்பையும் திராட்சையும் நெய்யில் வறுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா, போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. கல்கண்டுலாம் இது கண்டிப்பாக கரைஞ்சிருக்கும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ கல்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆடி மாதம் இந்த கல்கண்டு பொங்கல் அம்மாவுக்கு படைச்சி அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. சுவையான கல்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.